எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலத்துல நாம் கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணங்களையும் நாம் நினைவு கூறுகிறோம் அல்லவா? ஆம், தொடர்ந்து நாம் நினைவு கூறுவோம். அது ஒரு நாள் அல்ல, ஒரு சந்தர்ப்பம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணங்களையும் நினைவு கூற வேண்டியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முதல் ராத்திரி அவர் ஒரு நாள் ஒரு மேல் வீட்டறையில சேர்ந்து அங்கே சீசரோடு கூட ராவிருந்தை அவர் அனுசரித்தார். அந்த ராவிருந்தை உண்கிற போது அப்பத்தை எடுத்தார், அதை பிட்டு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை நீங்கள் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தப்படி அவர் பாத்திரத்தை எடுத்தார். இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று சொல்லி, இதை பானம் பண்ண போதெல்லாம் என் இரத்தத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். ஆம், கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய பாடுகளையும் மரணத்தினால் உண்டான மீட்பையும் நாம் நினைவு கூற வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், தேவன் எங்கே இருந்து நம்மை அழைத்தார் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து விடக்கூடாது. பாவத்திலும் சாபத்திலும் தேவன் எங்களைத்தான் தேவன் எங்களை தெரிந்து கொண்டார். அதே நேரத்தில் தேவன் எதற்காக எங்களை அழைத்தார் என்பதையும் மறந்து விடக்கூடாது. தேவன் பாவத்தில் இருந்த எங்களை பரிசுத்தத்துக்கென்று அழைத்தார். நரகத்துக்கு போய்கொண்டிருந்த எங்களை நித்திய வாழ்வுக்கென்று அழைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறார். அநேகருக்கு தங்கள் அழைக்கப்பட்டதை மறந்து விடுகிறார்கள், அழைக்கப்பட்ட இடத்தை மறந்து விடுகிறார்கள். எதற்காக அழைத்தார் என்பதையும் அறியாமலும் உணராமலும் அவர்கள் போக்கிலேயே போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் கண் சொருகி போன ஆட்டை போல, குருடர்களைப் போலவே அவர்களும் இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்தவர்களும் வழி தப்பி விடுகிறதை பார்க்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதை கவனித்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இப்படி சொல்லுகிறது. பேதுருவின் புஸ்தகம் அங்கே 2வது அதிகாரத்துல 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்களும் உங்களை அழைத்த அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களாக, ராஜாக்களாக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி இன்றைக்கு கிறிஸ்துவின் மரணத்தை அறியாதவர்கள் பாவத்திலே இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை அறியாமல் இன்னும் எத்தனையோ பேர் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார் என்பதை அறியாமலே இன்றைக்கு மனுக்குலம் அழிந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானது, இந்த கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்ட நீங்கள், இந்த மீட்பை அறிந்து கொண்ட நீங்கள் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறீர்களா? இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேவன் உங்களை அழைத்தார் எதற்காக தெரியுமா? புண்ணியங்களை அறிவிக்கும்படி. அதை அறிவிக்கவே நாம் இந்த பாடுகளையும் மரணங்களையும் நினைவு கொண்டு இதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் அறிவியாது இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை என்னால் இயன்ற மட்டும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்போம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்டெடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் யார் யாரு அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதா உள்ளத்தையும் ஆண்டவர் கொடுங்க. ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அழைக்கப்பட்ட நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவியுங்கள். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.